வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கார்ப்பரேட் அக்கவுண்டிங்ல இம்பார்ட்டன்ட் 5 மார்க் அண்ட் 10 மார்க் கொஸ்டின். இது எந்த சாப்டர்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டர்ல இருந்து. எஸ், நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்ப பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஆன்சர் ப்ராப்ளம்ல 2 ப்ராப்ளம் தான் கேட்டிருந்தாங்க. 14, 17. ஓகே, இந்த 2 ப்ராப்ளம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி போடுங்க. அதாவது இப்ப சொல்ற ப்ராப்ளம்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு மீதி ப்ராப்ளம் பார்க்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்ல. இந்த ப்ராப்ளம அடிஷ்னலா கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நீங்க பாருங்க. எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. அப்படின்றதுக்கு தான் இந்த ப்ராப்ளம் குடுத்திருக்கு. ஸோ நெறைய பேர் என்ன கேட்பீங்க அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா போதுமா? அப்படின்னு கேட்பீங்க. இந்த ப்ராப்ளம்ஸ் மட்டும் பார்த்தா நீங்க பாஸ் பண்ணலாம். ஓகே. இல்ல ஒரு 50 மார்க்ஸ் எடுக்கலாம். உங்களுக்கு ஃபுல் மார்க் வேணும், 90% அண்ட் அபோவ் சென்டம் வாங்கணும் அப்படின்னு நெனச்சா, நிச்சயம் நீங்க வந்து எல்லா ப்ராப்ளம்ஸையும் பார்க்கணும். எல்லாமே வந்து கான்செப்ட் ஃபுல்லா தரோவா இருந்தா மட்டும் தான் உங்களால சென்டம் வாங்க முடியும். ஓகே. இந்த சாப்டர்ஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கறது மூலமா உங்களால கிளியர் பண்ண முடியும் பேப்பர்ஸ் அவ்வளவுதான். ஓகே. எஸ். இப்ப பாருங்க நெக்ஸ்ட் அதர் எக்ஸசைஸ்ல ப்ராப்ளம் நம்பர் 16, 32, 33, 41 இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்டிருந்தாங்க. இந்த கார்ப்பரேட் அக்கவுண்டிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸசைஸ் ப்ராப்ளம் விட உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க கொஞ்சம் நல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா அட்டென்ட் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம். ஓகே, கார்ப்பரேட்ல எல்லாமே பாத்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்தே தான் மேஜரா எடுக்கிறாங்க. எஸ், பாருங்க. Illustration number 3, 4, 5, 12, 13, 18, 22, 29, 30, 33. இதுல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா சில இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பர்ல அந்த ரிப்பீட்டடா அந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்க முடியுது. ஓகே. இப்ப இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் சாப்டர்ல பாத்தீங்கன்னா, அதாவது யூனிட் 1 இது. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எல்லாம் பார்க்கறது மூலமா உங்களுக்கு இந்த சாப்டரோட கான்செப்ட் புரிஞ்சிடும். ஓகே. அப்ப வந்து நிச்சயம் உங்களால வந்து பாஸ் பண்ணிட முடியும். ஓகே. அது மட்டும் இல்லாம இதுல ஒரு 15 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு கொஸ்டின் அவசியம் வருது. 5 மார்க்ல ஒரு ப்ராப்ளமும் 10 மார்க்ல ஒரு ப்ராப்ளமும் கண்டிப்பா இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல இருந்து கேட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த யூனிட் 1லயே உங்களுக்கு இன்னொரு சாப்டர் இருக்கு. அது என்னன்னா அண்டர் ரைட்டிங் சொல்லிட்டு அந்த அண்டர் ரைட்டிங்ல இருந்தும் உங்களுக்கு ஒரு 5 மார்க் வரலாம், இஷ்யூல வந்து 10 மார்க் வரலாம், இல்ல இஷ்யூல 5 மார்க் வரலாம், அண்டர் ரைட்டிங்ல 10 மார்க் வரலாம். ஓகே. இப்ப இந்த 2 சாப்டரும் படிக்கிறது மூலமா தான் உங்களால ஒரு 15 மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். அண்ட் ஈஸி டூ, ரொம்ப கஷ்டமானது கிடையாது. அண்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் இதுல. பெருசா நம்ம வேற எதுவும் பண்ண போறது இல்ல. பெரிய கால்குலேஷன் எல்லாம் எதுவும் கிடையாது. அதனால அந்த ஜேர்னல் என்ட்ரிஸ் நீங்க தரவா இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா உங்களால வந்து இந்த இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ்ல வந்து உங்களால மார்க் வாங்கிட முடியும். அதனால டூ கான்சென்ட்ரேட் இன் திஸ் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ். பிகாஸ் இதை நீங்க 12th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருப்பீங்க. இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் வந்து கம்பெனி அக்கவுண்ட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங்ல நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. அதனால இது கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த சாப்டர் பாத்தீங்க அப்படின்னா உங்களால மார்க்ஸ் வந்து வாங்கிட முடியும். அண்ட் எக்ஸசைஸ் கூட இதுல நிறைய இல்ல, வெறும் இல்லஸ்ட்ரேஷன் தான். ஸோ நீங்க அந்த இல்லஸ்ட்ரேஷனை கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா கூட உங்களால போதும் மார்க் வாங்கிடுறதுக்கு. எஸ். இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அடுத்த சாப்டர்ல நமக்கு எவ்வளவு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க, என்னென்ன ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷன் லிசனிங்.